பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. திமுகவில் யாரும் படித்தவர்கள் அதிகாரத்திற்கு வரவில்லை, இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும், குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கல்வி கொள்கையை பற்றி பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு பேசியிருக்காரு. அவர் ஒருவேளை குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதிலே வைத்து சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் காமராஜரை களங்கப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது. படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை. மனதார மனிதாபிமானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூறிகளுக்கு தெரியாது. குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லும் போதே அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவர் அண்ணாமலை அங்கே டூ போலீஸு லஞ்சம் வாங்கின பேர் வழின்னு நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதாரமெல்லாம் எது வேணால் வாய்ப்புளித்தோ மாங்காய் புளித்தோ பேசுவதெல்லாம் பத்திரிகையாளரும் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம்? ஏதாவது ஆதாரத்தை காட்டி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். போகிற போக்கில் ஏதாவது வாரி தூட்டி விட்டு போனால் எப்படி முறையாகும்? அது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். திமுகவுல அண்ணாவின் காலத்திற்கு பிறகு கூண்டு கிளியாக உள்ளனர், அவர்களுக்கு மக்களை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள் கூண்டு கிளி அல்ல, கூவும் குயில்கள். இந்த இயக்கம் என்பது விதையாக பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவால் விருட்சமாக வாழும் மனித புனிதர் கலைஞரால் இன்றைக்கு மரமாக அன்பு தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு பல கோடி மக்களுக்கு நிழல் தருகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கூவுகின்ற குயிலாகத்தான் இருக்கின்றது, கூண்டுக்கிளியாக அல்ல. இதற்கெல்லாம் ஊசிப்போன பண்டமாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவை 2026 மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சிறை கெஞ்சாத சிங்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள். மாங்குயில் கூவிடும் பூஜோலை தான் எங்களை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை. அவரை போல் வாய்க்கு வந்ததெல்லாம் நீதிமான்களையே அவர் தலைக்கு மேல் இருப்பதற்கு ஒப்பாக பேசுபவர் நாங்கள் அல்ல. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய கொள்கையின்படி செயல்படுபவர். வரட்டும், சிறை என்றாலும் சிரித்த முகத்தோடு எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க. கும்மிடி பூண்டியை கூட தாண்டாதவர்களுக்கு பாரத நாட்டை பற்றி என்ன தெரியும்னு அதே அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு ஒன்றியத்தையே எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்தியாவினுடைய வரைபடத்தின் கீழே இருக்கின்ற தமிழ்நாட்டை இந்தியாவுடைய வரைபடத்திற்கு மேலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது கும்மிடி பூண்டியா அல்லது டெல்லி செங்கோட்டையா என்பதை ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் 40க்கு 40 என்று பெற்று அலறவிட்டு இருக்கின்றோம். 2026 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியம் என்றுதான் எங்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது.